ஸோ இந்த இயர் எண்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒவ்வொரு கம்பெனியுமே அவங்களோட இயர் எண்ட் ரிசல்ட் வந்து எப்படி கொடுக்க போறாங்க, அதை வைத்து தான் மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் இனி இருக்கும். இது ஒன்று. இரண்டாவது, அமெரிக்காவில் நடைபெறக்கூடிய அந்த ஜெரோம் பவல் அவருடைய பதவிக்காலம் முடியுது. கெவின் வாஷ் வரப்போறாரு. ஸோ அவருடைய போக்கு எப்படி கொண்டு போக போகுது? ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த மட்டும் அதிபர் ஒரு பங்கு வந்து மார்க்கெட்டை ஏற்றி இறக்குறாருன்னா, அந்த ஃபெடரேஷன் ரேட் கவர்னரும் அவராலையும் என்ன பண்ண முடியும், மாற்றி இறக்க முடியும். அங்கேயும் ரேட் கட்லாம் அனௌன்ஸ் பண்றதுனால. ஸோ கெவின் வாஷுடைய வரவு அப்படிங்கிறது மார்க்கெட்ல எப்படி இருக்க போகுது? ஏன்னா இதுவரைக்கும் இருந்த ஜெரோம் பவலுடைய நிலைப்பாடு என்பது வேற. அவர் அதிபரோட ஒத்தே போகவே இல்லை. ஆனா இவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆள் என்ன பண்ணுவாரு, இந்த அதிபரோட ஒத்துதான் போவாரு. ஸோ அதனால கெவின் வாஷுடைய வரவு அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அவர் வந்து ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ரேட் கட்டை அதிகப்படுத்துவார். பவல் வந்து ரேட் கட்டை குறைச்சிட்டே இருந்தார். இது இவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா ரேட் கட்டை இன்க்ரீஸ் பண்ணுவார். அப்போ பாண்ட்ஸ்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுது அப்படின்னா கோல்டு சில்வரில் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டு அங்கே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஷேர் மார்க்கெட்டு வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள் மே மாதத்துக்கு அப்புறமாக மார்க்கெட் ஸ்டெபிளைஸ் ஆகிடும். ஒரு அப் ட்ரெண்டை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்துமா.